கேட்ட தேவனுடைய வார்த்தையை மீண்டும் இந்த உபவாச நாளையும் கர்த்தர் நமக்கு திருவிழம் பெற்றுவாராக. आमीन। इस हफ्ते में हम जो वचन को सुना है और एक बार ये उपवास के दिन में भी प्रभु हमारे बीच में प्रकट करे। இவ்வளவு நேரம் நாம் ஜெபித்தோம். हम अब तक प्रार्थना किया। விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், வேண்டுதல்கள், ஜெபத்தை கர்த்தர் கேட்டருளினார். आमीन। हमारा प्रार्थना, निवेदन और विनती को प्रभु सुन लिया। நீதிமொழியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்திலிருந்து தேவ செய்தியை கேட்டோம். नीति वचन में 3 अध्याय में 5 और 6वां वचन। உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். तो अपनी समझ का सहारा न लेना, वरन संपूर्ण मन से यहोवा पर भरोसा रखना, उसी को स्मरण करके सब काम करना, तब वो तेरे लिए सीधा मार्ग निकालेगा। நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள். हम परमेश्वर से चुने हुए लोग हैं। அவரை சார்ந்து வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். हम उस पर निर्भरता रख के जीने के लिए बुलाया। எபேசியர் 2:1-2 வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் इफिसियों की पत्री 2 अध्याय में 1 और 2 वचन। அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவராயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். इफिसियों की पत्री 2 अध्याय में 1 और 2 वचन। उसने तुम्हें भी जिलाया जो अपने अपराधों और पापों के कारण मरे हुए थे। அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்தேற்றபடியாகவும் கீழ்ப்படியாவின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். जिनमें तुम पहले इस संसार की रीति पर और आकाश के अधिकार की आकिम अर्थात उस आत्मा के अनुसार चलते थे जो अब भी आज्ञा न मानने वाले में कार्य करता है। நாம் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி நாம் சார்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். हम पहले इस संसार की रीति पर जिया था। எப்படி வாழ்ந்தோம்? कैसे हम जिया? முற்காலத்துல पहले நாம் அந்தகாரத்துல இருந்தோம். हम अंधकार में थे। அதாவது இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமல் பிள்ளைகிடத்துல இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து பிரவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டோம். मतलब पहले इस संसार की रीति पर हम जिया है, जो आज्ञा न मानने वाले पर कार्य करता है, वो आकाश के अधिकार के हाकिम, उसी में हमारा भी जीवन था। அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் ஒரு காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். इनमें हम भी सबके सब पहले अपने शरीर की लालसाओं में दिन बिताते थे और शरीर और मन की इच्छाएं पूरी करते थे और अन्य लोगों के समान स्वभाव ही से क्रोध की संतान थे। இப்பொழுது நாம் கோபாக்கினையின் பிள்ளைகள் அல்ல, पर अब हम क्रोध की संतान नहीं, அவரை சார்ந்து हम अब उन पर निर्भरता रखकर அவரோடு கூட சிங்காசனத்தில் ஆளுகை செய்யக்கூடிய பிள்ளைகளாக, हम अभी उसी के साथ सिंहासन में राज्य करने वाले சுதந்திரத்தை संतान, பெற்றுக்கொள்ளக்கூடிய சுதந்திரவாளிகளாக हम सब उनके वारिस और अधिकार கர்த்தர் पाए। அதற்கு நேராக சிங்காசனத்துக்கு நேராகவே தான் நடத்துவார். आमीन। हमें प्रभु उस सिंहासन के ओर से अगुवाई करे, அதற்கு நேராக உங்களை செவையான வழியிலே நடத்துவார். उस सिंहासन के ओर से तुम्हें सीधे मार्ग में இயேசுவை अगुवाई करेगा। அப்படி சிங்காசனத்தை நடத்தி அவர் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். यीशु को भी उसी सीधे मार्ग में अगुवाई किया। यीशु अब सिंहासन में विराजमान है। அவர் நம்மையும் உயிர்ப்பித்திருக்கிறார். हमें भी जिलाया, நம்மையும் ஆண்டவர் உயிர்ப்பித்திருக்கிறார். हमें भी परमेश्वर जिलाया। நாம் அவரை சார்ந்துதான் ஜீவிக்க வேண்டும். इसलिए हम उन पर निर्भरता रखकर जीना है। அந்த சிங்காசனத்திலே இருக்கக்கூடியவரை சார்ந்துதான் ஜீவிக்க வேண்டும். जो सिंहासन पर है उन पर निर्भरता रखकर हम भी जीना है। கொலைசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். कुलूसियों की पत्री 3 अध्याय। கொலைசியருக்கு நிருபம் कुलूसियों 3ஆம் அதிகாரம் 3 अध्याय। வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவோடே எழுந்ததுண்டானால், जब तुम मसीह के साथ जिलाए हैं तो நாம் அக்கிரமத்தில் மரித்து எழுந்திருக்கிறோம். हम अपराध से मरे थे, अभी நீ जिलाया। கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் आमीन। इसलिए तुम मसीह के साथ जिलाए हैं तो நீங்கள் தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கும் இடத்துள்ள மேலான விலையே தேடுங்கள். जब हम मसीह विद्यमान है और परमेश्वर के दाहिने ओर बैठा है, वो स्वर्गीय वस्तुओं की खोज में रहो। பூமிக்குரிய அல்ல, மேலான விலை நாடுங்கள். पृथ्वी पर की नहीं परंतु स्वर्गीय वस्तुओं पर ध्यान लगाओ। ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. क्योंकि तुम तो मार गए और तुम्हारा जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा हुआ है।
அப்ப அவரை சார்ந்து, उस पर निर्भरता, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரை சார்ந்து, जो सिंहासन में विराजमान है उस पर இயேசுவை निर्भरता। உயிர்ப்பித்தார், நம்மையும் உயிர்ப்பித்திருக்கு வைத்திருக்கிறார் தேவ சபை. आमीन। यीशु को जिलाया, हमें भी जिला के प्रभु अपने मंडली में रखा। அவர் வீற்றிருக்கிற இடத்தை அந்த மேலானதையே சார்ந்துதான் நாம் வாழ வேண்டும். आमीन। इसलिए जगह मसीह विद्यमान है उस परमेश्वर के दाहिने ओर उनके खोजी में हम भी நம்முடைய रखना। ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. आमीन। हमारा ये जीवन मसीह के साथ परमेश्वर में छिपा हुआ है। நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். जब मसीह जो हमारे जीवन प्रकट होगा तब तुम भी उसके साथ महिमा सहित प्रकट அவரை किए जाओगे। சார்ந்து ஜீவிக்கிறவர்கள் மகிமையிலே வெளிப்படுவார்கள். जो कि उन पर निर्भरता रख के जीता है वो महिमा में प्रकट होगा। அற்பமான சரீரத்தை அவர் மறுரூபமாக மகிமைப்படுத்துவார். आमीन। इस मरणघात शरीर को प्रभु महिमा में जिलाएगा। ஆகவே அவரை சார்ந்து வாழ்கிறவர்களை கர்த்தர் நேர்வழியாக மகிமையிலே தான் பிரவேசிப்பார். आमीन। इसलिए जो कोई उन पर निर्भरता रख के जीता है परमेश्वर उनको तेजस्वी रूप में उनको जिलाएगा। நாம் யாரை சார்ந்தவர்கள்? हम जिस पर निर्भरता, கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். मसीह पर निर्भरता। ஹல்லேலூயா. हालेलुया। யாரை சார்ந்தவர்கள்? किस पर हमारा निर्भरता? அப்போல்லாவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன். யாரை சார்ந்தவர்? न अपोल्लो पर न पौलुस पर, हम அப்படி मसीह पर निर्भरता। அன்றைக்கு அப்படி வேற்றுமையில் இருந்தது. उन दिनों में से भेद था। நான் அவரை சார்ந்தவன் இவரை சார்ந்தவன் என்று சொன்னார்கள். वो लोग कहते थे हम लोग अपोल्लोस पर निर्भरता और कई लोग कहा हम पौलुस पर निर्भरता। அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. वैसे गए तीतर पीतर अनुभव था मंडली में। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அங்கே வாசிக்க முடியுது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். पहला कुरिन्थियों तीसरा अध्याय, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் पहला कुरिन्थियों तीसरा अध्याय, 1வது வசனத்தில் வாசிக்கலாம். पहला वचन। மேலும் சகோதரே, நான் உங்களை ஆவிக்குரிய எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரிய என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ये भाइयों, मैं तुमसे इस रीति से बातें न कर सका जैसे आत्मिक लोगों से, परंतु जैसे शारीरिक लोगों से, और उनमें जो मसीह में बालक है। 2 கூட்டம் தான். दो प्रकार का झुंड है, மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். आत्मिक लोग और शारीरिक लोग। அப்போ குழந்தையாக இருக்கிற அனுபவம் என்ன? और जो बालक के जैसे रहता हुआ अनुभव क्या? கிறிஸ்துவுக்குள் ஒரு கூட்டம் குழந்தைகளாக இருக்கிறது. मसीह में एक झुंड है, वो बालक के अनुभव में அந்த है। குழந்தைகள் புருஷர்களாக மாற வேண்டும். जो बालक है वो सयाना बनना, அவரையே சார்ந்து வாழ வேண்டும். उन पर निर्भरता रखना। அல்லேலூயா. हालेलुया। அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், इसलिए प्रेरित पौलुस कहता है, குழந்தையா இருந்தேன், குழந்தையை போல பேசினேன், मैंने पालक था, पालक के जैसे बोली था, குழந்தையை போல யோசித்தேன், पालक के जैसे विचार குழந்தையை था, போல சிந்தித்தேன். पालक के जैसे मेरे सब புருஷனான போதோ जब मैं सयाना हुआ குழந்தை கேட்டவளை सारे पालकपन का अनुभव को அப்ப मैं தேவனுடைய मिटा दिया। சபை அவரை சார்ந்து வாழ்வதற்கு குழந்தை கேட்டவளை ஒழிக்க வேண்டும். आमीन। परमेश्वर की मंडली उन पर निर्भरता रखने के लिए जो जो बालक के अनुभव है सब कुछ मिटाना, அப்பொழுது ஆவிக்குரியவர்களாக மாற முடியும். तब आत्मिक संतान बन सकता। ஆவிக்குரியவர்களில் என்று பேச முடியவில்லை தேவ சபையிலே. परमेश्वर की मंडली में आत्मिक लोग समझ के बात नहीं அதுதான் कर 2வது पाता। வசனம் சொல்லுது, दूसरा वचन, நீங்கள் பெலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. मैंने तुम्हें दूध पिलाया, अन्न न खिलाया, क्योंकि तुम उसको नहीं खा सकते थे, वरन अब तक भी नहीं खा सकते हो। பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குள்ளாக இருந்து மனசமார்க்கமாய் நடக்கிறீர்களவா? क्योंकि अब तक शारीरिक हो, इसलिए कि जब तुम्हें डाह और झगड़ा है तो क्या तुम शारीरिक नहीं और क्या मनुष्य की रीति पर नहीं चलते? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களவா? क्योंकि जब एक कहता है मैं पौलुस का हूँ और दूसरा मैं अपुलुस का हूँ, तो क्या तुम मनुष्य नहीं? பவுல் யார்? அப்போலோ யார்? கர்த்தர் அவனவன் அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரர் தானே. अपुल्लोस क्या है और पौलुस क्या है? केवल सेवक जिनके द्वारा तुमने विश्वास किया, जैसे हर एक को प्रभु ने दिया। நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். मैंने लगाया, अपुल्लोस ने छींचा, परंतु परमेश्वर ने बढ़ाया। ஆகவே அப்படி இருக்க நடுவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும்.
इसलिए न तो लहाने वाला कुछ है और न सींचने वाला, परंतु परमेश्वर ही सब कुछ है जो बढ़ाने वाला है। மேலும் நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சலும் உண்டாயிருக்கிறார்கள், அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். लहाने वाला और सींचने वाला दोनों एक है, परंतु हर एक व्यक्ति अपने ही परिश्रम के अनुसार अपनी ही मजदूरी நாங்கள் पाएगा। தேவனுக்கு உடன் விளையாட்களாக இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கிறீர்கள். क्योंकि हम परमेश्वर के सहकर्मी हैं, तुम परमेश्वर की खेती और परमेश्वर की रचना हो। அப்போ ஒவ்வொரு விதமாக அவனை சார்ந்தவர்கள் இவனை சார்ந்தவர்கள் என்று போய்விட்டது இப்போது. इसलिए आजकल हम देखता हैं मैं उनका है मैं और मैं इनका है कहता। அல்லேலூயா. हालेलुया। ஃபேன்ஸ் ஆயிடக்கூடாது. हम किसी का फैन नहीं बनना। அல்லேலூயா. हालेलुया। இயேசுதான் நமக்கு தலை, यीशु ही हमारा நாம் सिरोमणि, அவயங்களாக இருக்கிறோம். हम उनके अंग। அந்த தலையோடு கூட இணைந்திருக்க வேண்டும். उस सिरोमणि से हम அவனை சார்ந்தவன் இவனை சார்ந்தவன் என்று அன்றைக்கு அப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. उन दिनों में ऐसे मंडली में मैं इनका हूँ मैं उनका हूँ करके तीतर पीतर अनुभव था। அப்ப அவரை சார்ந்து இருக்கக்கூடியதான் தேவனுடைய சபை, தேவனுடைய பண்ணையாக இருக்கிறது. आमीन। जो उस पर निर्भरता है वही परमेश्वर का खेती है और परमेश्वर का रचना भी है। அல்லேலூயா. हालेलुया। 5 வகையான ஊழியங்களும் சபைக்குள்ளே தான் இருக்கிறது. और जो 5 प्रकार का सेवा है वो Fivefold मंडली में है। ministry. 5 प्रकार का सेवा। அப்போஸ்தலர், தீர்க்கதரிசர், மேய்ப்பர், போதகர், சுவிசேஷகர், இதெல்லாம் 5 வகையான ஊழியத்தை போதகர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். प्रेरितों, पवित्रता, शिक्षक, चरवाहा, सुसमाचारक, मिशनरी, सब कुछ मंडली में ही रखा। அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தேவை. हम उन पर निर्भरता रखने वाला இந்த अनुभव எந்த जरूर है। போதனையா இருந்தாலும் कुछ भी शिक्षा हो। அல்லேலூயா. हालेलुया। அவரை சார்ந்து கொள்ளக்கூடிய போதனை இல்லாவிட்டால் அது தன்னை சார்ந்து கொள்கிற போதனைக்கு கொண்டு போயிடக்கூடாது. यदि उन पर निर्भरता बिना तुम्हें शिक्षा मिलेगा तो वो अपने पर सेवक निर्भरता रखने के लिए ले जा रहा है। இதுதான் ஹீரோ வர்ஷிப். यही हीरोइज्म। அல்லேலூயா. हालेलुया। ஹீரோ வர்ஷிப் ஆயிடக்கூடாது. हीरो वर्शिप नहीं அப்போ बनना। எந்த உபதேசங்களும் தேவனுடைய விலையேறப்பட்ட போதனைகள்லாம் அவரை சார்ந்திருக்க கொண்டு போக வேண்டும். हमें कुछ भी आराधना है परमेश्वर के वो बहुमूल्य है, वो उपदेश के ओर ले जाना लोगों को। மனுஷருடைய ஞானத்தினால் உபதேசங்களாக போச்சிடக்கூடாது. मनुष्य के ज्ञान बुद्धि से उपदेश नहीं देना। அல்லேலூயா. हालेलुया। இங்க பாருங்க, அப்போ எந்த விதமானது அவரை யாரை சார்ந்திருக்க கொண்டு போகணும்? ஒரு ஊழியக்காரன் அவரை சார்ந்திருக்க. यदि एक सेवक है वो किनके ओर अगुवाई करना? परमेश्वर। பூமிக்குள்ள மேலானதை அந்த அவரை சார்ந்திருக்கிறதற்கு கொண்டு போகிறதான் உண்மையாக தேவனுடைய உபதேசம். इस पृथ्वी के ओर नहीं है सच्चे परमेश्वर का उपदेश, वो स्वर्गीय खोजी में लोग அவர் लगना। வீற்றிருக்கிற இடத்தையே நாட வைக்கக்கூடியதான் அவரை சார்ந்திருக்கிறவர். जहाँ मसीह विद्यमान है उसी परमेश्वर के ओर लोगों को निर्भरता करने रखना। அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திலே வளர்ந்த தேவனுடைய சபை பண்ணை, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக எழும்புகிறது. हाँ, वैसे जो अनुभव में बढ़ोती हुआ वो कलीसिया परमेश्वर का खेती है और उनका रचना भी है। அது மிக மிக முக்கியம். ये बात बहुत இந்த मुख्य। நாட்கள்ல ஏன் பிரிவினைகள், इन दिनों में क्यों डाल, பொறாமைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் உண்டாகிறது? जलन, वात वात झगड़ा क्यों होता? காரணம் என்னவென்றால் कारण क्या है? தேவனுடைய ஜனத்தை அவரை சார்ந்திருக்க வைக்க. परमेश्वर के लोग उस पर निर्भर அப்படி இல்லாவிட்டால் எல்லாம் நடக்கும். नहीं तो कलीसिया में सब कुछ होता है। அது பலன் இல்லாதது, वो निष्फल, அது குழந்தை वो அனுபவத்தினுடையது. बालक के अनुभव। அப்போ புருஷர் அனுபவத்துக்குள்ளே அவர்கள் வர தேவனோடு கூட அவர்களை ஒன்றாக்க வேண்டும். आमीन। कलीसिया के लोग सयाना अनुभव में होकर परमेश्वर के साथ मेल मिलाप होना। குழந்தை போல தான் பேசுவார்கள், उनके बालक குழந்தை जैसे போல बोलना, யோசித்திருப்பார்கள், बालक जैसे குழந்தை विचार, போல் சிந்திப்பார்கள். बालक जैसे सब। ஆனால் அவர்களை புருஷனாக அனுபவத்திலே கொண்டு வர வேண்டும். परंतु उन लोगों के एक सयाना अनुभव में ले அவரை जाना, சார்ந்திருக்க அனுபவத்தில் வர. क्योंकि प्रभु पर निर्भरता रखना। குழந்தை பிறக்குது, अभी बच्चे जन्म, தாய் பால் ஊட்டுகிறாள், माँ उनको दूध தாயை पिला, சார்ந்து வாழ்கிறது. वो माँ पर निर्भरता रखता। அடுத்தது வேற வேற என்ன நடக்கிறது? फिर अगला अनुभव வளர 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 वो வளர बढ़ोती होते होते என்ன நடக்கிறது? क्या होता? தாயுடைய பாலை சார்ந்து வாழ்கிறதா? वो क्या पूरी रीति से माँ पर निर्भरता रखता? சாலிட் ஃபுட் அதை சார்ந்து. फिर उसके बाद उनका दूध थोड़ा बदलता है। அப்ப அவருடைய அனுபவங்கள் அவரை வேற
அந்த புருஷ அனுபவத்துக்கு போகுது. ऐसे अनुभव जो अन्न खाने के लिए पुरुष के अनुभव குழந்தையை में போல जाते, யோசித்தேன், बालक के குழந்தையை जैसे போல சிந்தித்தேன், योजना, குழந்தையை போல बालक के பேசுறேன். जैसे बात இதை किया, ஒழித்தால் தான் ये सब मिठाना, புருஷனாகும் போது तब सयाना அவரை अनुभव, சார்ந்திருக்கிற அனுபவம், उन पर அந்த निर्भरता, சிங்காசனராக திருப்பப்படக்கூடிய அனுபவம், वो जो विद्यमान है में से उनके மேலான விலையை நாடக்கூடிய அனுபவம். स्वर्गीय खोजी में होना। அப்போ முதிர்ந்த அனுபவத்துக்கு பேர் தான் கால்ட் ஃபார் ஏஜ் காலேஜ். आमेन। एक सयाना अनुभव होता वो ही कॉलेज, பிரைமரி, प्राइमरी, மிடில் ஸ்கூல், मिडिल स्कूल, ஹை ஸ்கூல், हाई स्कूल, ஹையர் செகண்டரி, हायर காலேஜ். सेकेंडरी, कॉलेज। அதாவது இதெல்லாம் தாண்டி இந்த பருவம் தாண்டி தான் முதிர் வகுப்பு வருகிறது. ये सब अनुभव पार करेगा तो एक कॉलेज के अनुभव आता है, அதான் பேர் கால்ட் ஃபார் ஏஜ் காலேஜ். उसके नाम खाल पारेज कॉलेज। ஹல்லேலூயா. हालेलुया। அதாவது உன்னுடைய முதிர்ந்த அனுபவத்தை தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷத்துவம். आमेन। जब तू एक सयाना अनुभव में होता हो, ये पुरुष अनुभव है। இப்ப இங்கே அவரை சார்ந்திருக்கிறவர்கள் आमेन। जो कोई उन पर निर्भर था, ஒரு மெச்சூர்டான அனுபவத்துகள் வர வேண்டும். आमेन, एक मेच्योर्ड अनुभव में இப்ப आना, அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனுபவம் தேவை. उन पर निर्भरता क्या? ஹல்லேலூயா. हालेलुया। இப்ப அவரை சார்ந்திருக்கிற அனுபவம். उन पर निर्भरता। இப்படி தேவனுடைய தாசர்களை அப்படித்தான் நடத்தி இருக்கிறார். वैसे परमेश्वर अपने दासों को अगुवाई किया था। மோசே எகிப்துடைய சகல சாஸ்திரங்களை கற்று தேர்ந்தார். मूसा मिस्र देश के सारे प्रकार के पढ़ाई किया। மோசேயுடைய ஆயுசு நாட்கள் 120. मूसा के आयु के दिन 120 वर्ष। 40 வருஷம் எகிப்துடைய அரண்மனையில சகல சாஸ்திரங்களை கற்றுக்கொண்டார். वो मूसा 40 वर्ष तक वो मिस्र देश के महल के सारी प्रकार के पढ़ाई किया। 40 வருஷம் மீதியான் தேசத்தினுடைய வனாந்தரத்தின் பரதேசி அனுபவம். फिर 40 वर्ष वो मिदियान के जंगल में परदेसी अनुभव में था। 40 வருஷம் அவர் வா என்று அழைத்து அங்கே ஜனத்தை நடத்தின அனுபவம். और 40 वर्ष उनको प्रभु बुलाया, बुलाहट में लोगों का अगुवाई किया हुआ। 120 வருஷத்திலே மரித்துட்டார். 120 उम्र में मर गया। அங்கே கவனிக்க வேண்டும். எடுத்துக்கொள்வோம். நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டால் प्रेरितों के काम, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். प्रेरितों के काम 7वां अध्याय, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் प्रेरितों 7वां अध्याय 22வது வசனத்தை வாசித்தால், 22 वचन। மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செயலும் வல்லவனானான். मूसा को मिस्रियों के सारी विधा पढ़ाई किए और वह वचन और कर्म दोनों में सामर्थ्य था। இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்கே எங்க இருந்தாங்க, எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள். इजराइल लोग 430 वर्ष मिस्र देश में बंधुआई में था। அந்த எகிப்தில் இருந்து இந்த ஜனத்தை தேவன் வாக்கு பண்ணின அழைக்கப்பட்ட தேசம் கானானுக்கு கொண்டு போக வேண்டும். उस मिस्र देश से जो परमेश्वर ने वादा दिया था, जो वो कानान देश में उन लोगों को पहुंचाना। இவர்களை அழைக்கும் போது, जब इन लोगों को बुलाया, மோசே அழைக்கும் போது, जब मूसा को बुलाया, அந்த நீங்க யாத்திராம 3ஆம் அதிகாரத்துல ஒரு 3-4 நேரம் மென்ஷன் பண்றார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற தேவன் தான் உன்னை அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். आमेन। निर्गमन की पुस्तक 3रा अध्याय में पढ़ सकता है, 3 बार प्रभु मेंशन करता है, मैं जो अब्राहम का और याकूब का और ईसाक का परमेश्वर हूँ, मैंने तुझे बुला रहा हूँ। இப்படி அதை மென்ஷன் பண்ணி அது பேசுறதை வாசிக்க முடியும். ऐसे प्रभु मेंशन करता है। 6வது வசனத்திலே வாசிக்க முடிகிறது. निर्गमन 3रा 6वां நான் वचन, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் முகத்தை மூடிக்கொண்டான்னு சொல்றார். मैं तेरे पिता का परमेश्वर और अब्राहम का परमेश्वर, ईसाक का परमेश्वर और याकूब का परमेश्वर हूँ। तब मूसा ने जो परमेश्वर की ओर देखने से डरता था, अपना मुंह ढांप लिया। அதை திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. बार बार परमेश्वर कहता है। இன்னும் வாசித்தால் 15வது வசனத்தில் வாசிக்க முடியும். 15 वचन में, தேவன் மோசேயை நோக்கி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவனும் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய உங்களிடத்திலே அனுப்பினார். परमेश्वर ने मूसा से कहा, तुम्हारे पितरों का परमेश्वर अर्थात अब्राहम, इसहाक, याकूब का परमेश्वर ने मुझे तुम्हारे पास भेजा है। இது வலியுறுத்தி அவர் சொல்றதை பார்க்க முடிகிறது. वैसे वो साबुत करके बात कर। இங்கே தேவன் அந்த ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்கு தத்தம் ऐसे अब्राहम के लिए दिया था वो எங்க वादा। ஆதியிலே பண்ணின வாக்கு தத்தம். आदि में शुरुआत में दिया हुआ ஆதியாகமம் புத்தகத்தில் ஒரு 400 வருஷம் இருப்பார்கள் என்று
அங்கே அடிமையாக இருப்பார்கள் என்று ஆதியாம புத்தகத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब में हम ஆதியாம புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 15 अध्याय में 13 वचन. இதை நமக்கு ஏற்கனவே தெரியும். 4 வருஷம் சிறைப்பட்டிருப்பார். ये संभव हमको पहले मालूम है. 400 वर्ष तुम्हारी संतान वहाँ में बंधुआ में रहेगा. ஆகவே தேவன் வாக்கு பண்ணப்பட்ட இடம்தான் அந்த கானான். और परमेश्वर ने जो वादा दिया वही जगह कानान देश. இவ்வளவு இத்தனை வருஷம் நிறைவேறினதுக்கு அப்புறம் அவர்களை மீட்டு கொண்டு போக வேண்டும். और इतने साल पूरा होने के बाद उन लोगों को छुड़ा के लेके जाना. அந்த மீட்டு கொண்டு போறதற்கு ஒரு மீட்பனாக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் யார்? மோசே. ऐसे छुड़ा के ले जाने के लिए एक अगुवा के रूप में मूसा को चुन लिया. இந்த ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு வெளியே கொண்டு போகணும். इन लोगों से मिलना फिर छुड़ा के लेकर जाना. அது வேலைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான் மோசே. इस काम के लिए मूसा को चुन लिया था. அங்கே ஆனா இவர் என்ன நினைச்சிட்டார் தெரியுமா? परंतु मूसा ने क्या सोचा? நான் சகல சாஸ்திரங்களை எகிப்துல சாஸ்திரங்கள்லாம் கற்று தேர்ந்துட்டேன். मैं तो मिस्र देश में सारी प्रकार का पढ़ाई. மோசேயுடைய சரித்திரத்தை எல்லாருக்கும் தெரியும். मूसा का चरित्र हम सब जानता है. அவர் யாருக்கு அரண்மனையில வளர்க்கப்பட்டவர். क्योंकि वो महल में उनका पालन. தன்னுடைய தாயை பாலூட்டதாக பார்க்கிறோம். लेकिन मूसा के माँ ने दूध पिलाई थी. அங்கே கட்டளை போட்டார் யாரு? பார்வோன் கட்டளை वहाँ போட்டார். फिरौन ने आज्ञा दिया. என்ன 3 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். जो 3 उम्र का है वो बच्चे लोग को मार डालना, नदी में डाल देना. 3 மாதத்துல உள்ள பிள்ளை. 3 महीने का. हालेलुया. அப்படிதானே சொல்லுது. 3 மாத குழந்தையெல்லாம் கொலை. जो लड़का जन्म होकर 3 महीने का है वो सब डाल देना, मार डालना. ஹalleluya. हालेलुया. அங்க புதிய ஏற்பாட்டுல 2 வருஷத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய சொன்னான். नए नियम में ऐसा कहा था आज्ञा 2 साल का जो அங்க ஏரோது கொலை பேரே சொன்னான். वहाँ हेरोद ने कहा था. ஹalleluya. हेरोदुस. இங்க கவனிங்க, இந்த ஜனம் பெருகி கொண்டே இருக்கிறது. यहाँ मिस्र में इजराइल लोग बढ़ते जाता था. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा. ஆண் பிள்ளைகளெல்லாம் கொண்டு போடணும்னு அன்னைக்கு ஒரு கட்டளை. इसलिए जितने लड़का जन्म होता सभी को मार डालना. அதுல இருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர் தான். उसी में से चुन लिया. இதுக்கு நான் வேதவாட கூட்டத்துல முன்னால நான் எடுத்திருக்கேன். मैं पहले में शास्त्र सभा में தாய் தகப்பன் யாரு, उनके माता पिता कौन எப்படி வந்தது, कैसे इनका जन्म இதை हुआ, குறித்து நான் எடுத்திருக்கேன். इनके बारे में पहले அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவனாக அந்த எகிப்துக்குள்ளே வந்து சேரதை நாம் பார்க்கிறோம். ये ऐसे मिस्र देश में एक चुनाव अनुभव में आया. ஆனா எகிப்துல பார்வோனுடைய குமாரத்தி வளர்க்கப்பட்ட பிள்ளை அல்லவா? मिस्र देश में फिरौन की बेटी के द्वारा इनका पालन पोषण हुआ. இளவரசன் ये राजकुमार எல்லாவற்றையும் அனுபவித்து வளர்ந்து सब कुछ अनुभव किया, எல்லாத்தையும் கற்பிக்கப்பட்டவன். सब कुछ पढ़ौती पढ़ाया. அந்த எகிப்தினுடைய பெரிய ஒரு எல்லாத்தையும் நிர்வாக திறமையும் எல்லாத்தையும் நடத்த கற்று தேர்ந்தவனாக அங்க எல்லாம் படித்து ये வந்தார். मिस्र देश का सारे निर्वाह के अनुभव में भी ये पढ़ाई किया था. வாக்குல செய்கல எல்லாத்தையும் அங்க எகிப்துல அப்படிப்பட்ட ஒரு வல்லவனாக இருந்து கொண்டார். मिस्र देश में ऐसे सामर्थ्य था बोलने में, खाने में. இவர் எகிப்துல இருந்தாலும் வளர்ந்தாலும் கூட பிளட் யாருடைய பிளட்? எபிரேயர். ये तो मिस्र देश में इनका पालन पोषण है, लेकिन इनका खून வளர்த்ததே சொந்த தாய் தான். इनका खून किसका है? ये तो इब्रू है और इनके माँ ने इनको दूध पिलाई थी. அப்ப கொஞ்சம் அந்த எபிரேயர் அடிமையாக்க அங்க போய் கொஞ்சம் பாப்போன்னு போய் பார்க்க போறாரு. इन्होंने ऐसे उन दिनों में वो इब्रानी जो दासत्व अनुभव में थे उन लोगों को जाके கொஞ்சம் देखा. இருதயத்துல என்ன வருது? நம்ம இங்க பாருங்க, மாம்ச சம்பந்தமானவர்கள் கொஞ்சம் என்ன வரும்? वैसे मन में जो शारीरिक वो ऐसे अनुभव आया, विचार आया. 23ஆம் வசனத்துல வாசித்தா 23 அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திராகிய தன்னுடைய சகோதரனை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிட்டு. जब वो 40 वर्ष का हुआ तो उसके मन में आया कि मैं अपने इजरायली भाइयों से पेट खरूं. அல்லேலூயா. हालेलुया. ஜெனிசன் சொல்றாம்ல, லாய் போய் என் நானி பார்த்துட்டு வரேங்கிறான். जेनिसन भी बोलता है मैं लाई जाना मेरे नानी से இப்பவே मिलना. சொல்றானே 40 வயசுல எப்படி சொல்லுவான்? अब कहता फिर 40 उम्र में कैसे कहेगा? நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன். मैं सबसे मिल के आऊंगा. லூதியா சொல்றேன், எங்க ஊருக்கு போய் எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், எங்களுடைய அண்ணனை பார்த்துட்டு வரேன், என் தம்பியை பார்த்துட்டு வரேன், இப்படி சொல்றதா இருக்கு. लूदिया बोलती है मैं गाँव जाऊंगी, मेरे माँ बहन भाई सबसे मिल के आऊंगी. என்ன வருது? இருதயத்துல வருது. मन में क्या विचार आ रहा है? அல்லேலூயா. हालेलुया.
இருந்தது. அம்மாவுக்கு இருந்துச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன், எங்கள் அம்மாவை பார்த்துட்டு வரேன், எங்கள் அக்காவை பார்த்துட்டு வரேன், என் தங்கச்சியை பார்த்துட்டு வரேன். இப்படி இருதயத்தில் இந்த மாம்சத்தில் என்ன வருது? ऐसे अम्मा का भी था, मेरे मम्मी से बहन से मैं मिल के आना, भाई लोग से, सभी का ऐसा मन में शारीरिक विचार आता है. என்ன வருது? தப்பு இல்லை. जो विचार आता है वो गलत नहीं. அல்லேலூயா. हालेलुया. கவனிக்கணும். सुनिए, அப்பொழுது அவர்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான். वहाँ दो इब्रानी लोग, இல்லை அப்பொழுது அவர்கள் ஒருவன் அநியாயமாக நடத்தப்படுது அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்துட்டான். उसने एक व्यक्ति पर अन्याय होते देखकर उसे बचाया और मिस्री को मारकर सताए हुए को बलठा लिया. இங்க பாருங்க, வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்தா அவருக்கு நியாயம் செய்யறதுக்கு எழுந்துறாங்க. எழுந்துறார். மோசே எழுந்தது போல நாம் தான் பெரிய காரியம், நான் தான் நியாயம் செய்வேன்னு எழுந்துறோம். हम भी ऐसे जो करके अंदर कुछ समस्या होता है, मूसा जैसे उठ के खड़ा था वैसे हम भी उठ के खड़ा होता, मैं ही न्याय करूंगा. அல்லேலூயா. हालेलुया. இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, அடுத்தது அதே போல சரி வெட்டி புதைக்கவே செஞ்சுட்டான். वो क्या किया? उसको मार डाला. ஏன்? தன்னுடைய मिट्टी भी कर दिया தன்னுடைய ஜனத்திற்காக. अपने लोगों के लिए. அடுத்தது என்ன நடந்தது? फिर उसके बाद क्या हुआ? மறுநாளிலே दूसरे दिन அவங்களுக்குள்ளே எபிரேயருக்குள்ளே சண்டை வருது. वो इब्रानी लोग लड़ रहे थे. अब्बास के उनका बीच में लड़ाई हो रहा है. ஆமே, वो दोनों 26 அப்படி ஒருவருக்குரிய இப்படி செய்துட்டு இருக்கும்போது என்ன நடந்தது? तब क्या हुआ था? யார்? இவர் உள்ள போந்துறார், மோசே. मूसा वापस आया. 26வது வசனத்துல வாசித்தா 26 ஒரு அப்படி மறுநாளே சண்டை பண்ணி கொண்டிருக்கையில் இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே நீங்கள் சகோதரா இருக்கிறீர்கள், ஒருவருக்குரிய அநியாயம் செய்யறதுன்னு என்று அவர்களை சமாதானப்படுத்தி பேசினான். दूसरे दिन जब वे आपस में लड़ रहे थे तो वह वहाँ आ निकला और ये कह के उन्हें मेल करने के लिए समझाया, हे पुरुष. பிரேயத்துக்கு காம் 7वां அத்தியாயம் 26 और 27. அப்போ 27 சொல்லுது, பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரமும் நியாயாதிபதியாக உன்னை ஏற்படுத்தினவன் யார்? 27. परंतु जो अपने पड़ोसी पर अन्याय कर रहा था उसने उसे ये कहकर हटा दिया, तुझे किसने हम पर हाकिम और न्याय ठहराया है? நேற்று நீ அந்த ஈத்தியனை கொண்டது போல் என்னையும் கொண்டு போட மனதாயிருக்கிறோ என்றார். क्या जिस रीति से तूने कल मिस्री को मार डाला मुझे भी मार डालना चाहता है? இந்த வார்த்தை நிமித்தம் ஓடுறான் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டான். ये बात सुनकर புருஷர்கள் இருக்கான், நிக்க முடியுமா? ஓடுறான் மீதியான் தேசத்துக்கு. ये बात सुनकर मूसा भागा और मीदान देश में परदेशी होकर, क्योंकि எங்க மேல உன்னை யார் தலைவனா வச்சா, எங்களுக்கு அதிகாரியா யார் நியாயம் செய்யறதுக்கு வச்சா கேட்கறான். तुझे किसने हम पर हाकिम और न्याय ठहराया है? இங்க கவுடிங்க. सुनिए, வனாந்தரத்துல जंगल में அங்க மீதியான் தேசத்து எத்திரோனுடைய மகளோட விவாகம் பண்றான். वहाँ मीदान देश का वो यत्रो के என்ன நடந்தது? बेटी से शादी हो गया. அந்த முதல் பிள்ளை பேரு என்ன பேரு? கெர்சோம். उनका जो पहले जन्म हुआ वो लड़का का केरसोम करके नाम. பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு பெற்றான். उन्होंने मैंने परदेशी हो गया करके वो नाम கெர்சோம் रखा. என்ன? பரதேசி. केरसोम मतलब இங்க परदेशी. கவுடிங்க. இப்ப இதெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. अभी हमको समय नहीं, वाच से दूर रही. இங்கே கவனிக்க வேண்டும். அவரை என்ன நடந்தது? क्या हुआ था? இந்த 40 வருஷம் மீதியான் தேசத்துல ये 40 वर्ष मीदियान जंगल में தேவன் அவரை சார்ந்திருக்க அனுமதித்தார். परमेश्वर ने क्या किया? मूसा परमेश्वर पर निर्भरता रखने, ஓடுறனாலும் அல்ல, விரும்பினாலும் அல்ல, न चाहने वाले से न दौड़ने वाले से, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. न बल से न पराक्रम से. அல்லேலூயா. हालेलुया. நடுவுனாலும் அல்ல, நீர் பாய்ச்சனாலும் அல்ல. न लगाने वाले से न पानी सींचने वाले से. இப்ப உன்னுடைய ஞானத்தினால நீ எகிப்தின் சகல சாஸ்திரங்களையும் கற்று வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. तो मिस्र देश के सारे प्रकार के पढ़ाई करके तेरे ज्ञान बुद्धि से कुछ नहीं कर सकता. அவரே சார்ந்திருந்தது. उन पर निर्भरता रख. அவரை சார்ந்திருக்க அனுபவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் जब मूसा यहोवा पर निर्भरता रखा तभी சிராய் பருவத்துக்கு அங்க ஆடு மேய்ச்சிட்டு வந்துட்டு இருக்கிறான். सिनाई पर्वत में वो पेड़ पकड़ चराया था. அவரை சார்ந்திருக்க அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் தான் जब उन पर निर्भरता आया, முட்செடிகளை தரிசனமானார். आमेन, झाड़ी के बीच में செடி से எரியுது. दर्शन दिखा, वो பாதரட்சை झाड़ी கழட்டி जलने போட்டு, लगा. நீ நிக்கிற பூமி பரிசுத்த பாதரட்சை கலத்தி போட்டு வாங்குற. परमेश्वर ने कहा जिस जगह पर तू खड़ा होता है वो पवित्र भूमि है, वो तेरा चप्पल அப்ப उतार के आ அவன் जा. சொல்லக்கூடிய அப்ப 34வது வசனத்தை 7:34 வாசி. प्रेरित 7:34. எகிப்திலிருந்து என் ஜனத்தை உத்தரத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா,
நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். मैंने सचमुच अपने लोगों की जो मिस्र में है दुर्दशा को देखा है और उनका रोना सुना है, इसलिए उन्हें छुड़ाने के लिए उतरा हूँ. अब हाँ, मैं तुझे मिस्र में भेजूंगा. ஓடினவனை வா நான் அனுப்புறேங்கிறார். जो बाहा मिस्र छोड़ के उनको प्रभु बोलता है आजा मैं भेजूंगा. பெரிய ஒரு தலைவனாக அழைக்கிறார். अभी एक बड़ा सरदार के लिए इनको बुलाता है, தான் பரதேசியாக இருக்கிறார். लेकिन अब मूसा परदेसी था. அன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாதவனை உன்னை ஏற்றுக்கொள்ள வைக்க நான் தகுதிப்படுத்துறேன். उन दिनों में जो तुम्हें ग्रहण नहीं किया, आज तो आजा वो तुम्हें ग्रहण करेगा. 35வது வசனம் ரொம்ப முக்கியம். 35 वचन बहुत உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்களை மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். जिस मूसा को उन्होंने ये कहकर नकारा था, அந்த வசனத்தை உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முட்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். जिस मूसा को उन्होंने ये कहकर नकारा था, तुझे किसने हम पर हाकिम और न्यायी ठहराया है? उसी को परमेश्वर ने हाकिम और छुड़ाने वाले ठहराकर उस स्वर्गदूत के द्वारा जिसने उसे झाड़ी में दर्शन दिया था भेजा. இவன் ஓடுனதற்காக ये क्यों भागा था मूसा? எங்க மேல அதிகாரியாக நியாயாதிபதியாக தலைவனா உன்னை ஏற்படுத்தின யார்? किसने हम पर तुम्हें हाकिम और सरदार ठहराया? இவனை மறுதலித்து இவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ये मूसा का वो लोग इनकार किया, ग्रहण नहीं किया. ஏற்றுக்கொள்ளாதவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் 40 வருஷத்துக்கு அப்புறமா நடந்துச்சு. 40 वर्ष के बाद जो ग्रहण नहीं किया था, इनकार किया था, उनको अभी ग्रहण करने वाला समय आ गया. தலைவனுக்கு தகுதி இல்லை, அதிகாரத்துக்கு தகுதி இல்லை, ஆனால் தேவன் தகுதிப்படுத்திட்டார். प्रधान होने के लिए, अधिकारी बनने के लिए वो लायक नहीं था, लेकिन अब परमेश्वर मूसा को लायक बना दिया. அவரை சார்ந்து கொண்டான் 40 வருஷமா. 40 वर्ष मूसा उस यहोवा पर निर्भरता रखा. அந்த மோசேயை கொண்டுதான் उस मूसा के द्वारा தேவன் இந்த ஜனத்தை செமையான பாதையிலே நடத்த முடியும். परमेश्वर इन लोगों को सीधे मार्ग में अगुवाई किया. 8 லட்சம் ஜனத்தை நடத்துவதற்கு அவன் ஒரு தலைவனாக இருக்க முடியாது. इतने लाख लोगों को अगुवाई करने के लिए பல லட்சம் ஜனங்கள் 30-40 லட்சம் ஜனங்களை நடத்துவதற்கு ஒரு தலைவன், कम से कम 30 और 40 लाख लोगों को अगुवाई करने के लिए एक सरदार அவரை சார்ந்து இருந்தனால उन पर निर्भरता था. इसलिए அல்லேலூயா. हालेलुया. எவன் மேல் நான் கிருபையா இருக்க சித்தமா இருக்க மேல் கிருபையா இருக்கிறேன். எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருக்க மேல் உருக்கமா இருக்கிறேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்க மேல் இரக்கமா இருப்பேன் என்று அவனுக்கு வாக்கு பண்ணினார். और मूसा के लिए परमेश्वर ने कहा, जिस पर मैं दया करूंगा उन पर दया, जिस पर मैं अनुग्रह करूंगा उन पर अनुग्रह. வாசிக்கலாம். யாத்ராமம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. निर्गमन की पुस्तक 33. யாத்ராமம் 33 निर्गमन 33 வாசிக்கலாம். 19வது வசனத்தை வாசிக்கலாம். 19. என்னுடைய தயவும் எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாக இருப்பான் அவன் மேல் நான் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாக மேல் இரக்கமாக இருப்பேன். उसने कहा, मैं तेरे सम्मुख होकर चलते हुए तुझे अपनी सारी भलाई दिखाऊंगा और तेरे सम्मुख यहोवा नाम का प्रचार करूंगा, और जिस पर मैं अनुग्रह करना चाहूँ उसी पर अनुग्रह करूंगा, और जिस पर दया करना चाहूँ उसी पर दया करूंगा. ஓடின மோசேயை இங்க கவனிங்க. ஓடின மோசேயை जो भागा था उस मूसा, பயந்து ஓடி ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத மோசே ஓடின மோசேயை வா என்று அழைக்கிறார். डर के मारे भागा था, लोग उन मूसा को प्रभु अभी बुलाया. மறுதலித்த மோசேயை ஏற்றுக்கொள்ள வைக்க தேவனை தகுதிப்படுத்துகிறார். हाँ, जो लोग इनकार किया था उसी मूसा को अभी वो लोग ग्रहण करने के लिए परमेश्वर ने उनको योग्य दिया. யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனமும் 12வது வசனம் வரை வாசிக்கலாம். निर्गमन की पुस्तक 3 अध्याय में 10 से लेकर 12 तक. யாத்ராமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். निर्गमन 3 अध्याय. நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை ஈர்த்திருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோடத்தை அனுப்புவேன் வா. 3:10. इसलिए हाँ, मैं तुझे फिरौन के पास भेजता हूँ कि तू मेरी इजरायली प्रजा को मिस्र से निकाल ले आए. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எதிர்த்திருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான்.
परंतु मूसा ने परमेश्वर से कहा, मैं कौन हूँ जो फिरौन के पास जाऊं और इस्राएलियों को मिस्र से निकाल ले आऊं? அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். उसने कहा, निश्चय मैं तेरे संग रहूंगा और इस बात का कि तेरा भेजने वाला मैं हूँ. तेरे लिए ये चिन्ह होगा कि जब तू उन लोगों को मिस्र से निकाल चुके तब तुम इसी पहाड़ पर परमेश्वर की उपासना करोगी. இங்கே பாருங்க, அவன் இங்கே அவர்கள் நடுவில் ஏற்றுக்கொள்ளாத போது ஓடும்போது அவர் இறங்கலை, தேவன் இறங்கலை. जो लोग मूसा का इनकार किया इसलिए मूसा भी भागा, तभी परमेश्वर नहीं उतरा. அப்போஸ்தலர்கள் 7:34 வாசிக்கலாம். प्रेरितों के काम 7वां अध्याय में 34 वचन पढ़ेंगे. அப்போஸ்தலர்கள் 7:34. प्रेरितों के काम 7वां अध्याय 34 எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரத்தினால் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன், ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்திலிருந்து அனுப்புவேன். मैंने सचमुच अपने लोगों की जो मिस्र में है दुर्दशा का देखा है और उनकी आह और उनका रोना सुना है, इसलिए उन्हें छुड़ाने के लिए उतरा हूँ. अब हाँ, मैं तुझे मिस्र में भेजूंगा. இங்கே கவனிக்க, தேவன் இறங்கி இருக்கிறார் வான்னு சொல்லி. परमेश्वर ने उतर आया. அல்லேலூயா. हालेलुया. கோலை எடு ரெண்டா பிளன்னு சொல்லி அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஜனங்களை நேர்வழியாக வெட்டாந்தரத்திலே நடத்தக்கூடிய கிருபை மோசைக்கு இருந்ததே. मूसा का ऐसे अनुग्रह था, लाठी उठाकर समुद्र को 2 भाग करके उतना लाख लोगों को सुखी स्थल पर सीधे मार्ग में अगुवाई करने वाला अनुग्रह. அவரை சார்ந்திருக்கும்படியாக 10 தடவை 10 விதமான வாதைகளிலையும் அவரை சார்ந்திருந்து பார்வோன்ட்ட பேச போடானே. 10 बार 10 प्रकार की विपत्तियां में भी मूसा यहोवा पर निर्भरता रखकर फिर उनके सामने जाके खड़ा था. தேவனுக்கு வாயாக எனக்கு திக்கு வாய மந்தனாவும் சொன்ன போதும் கூட உனக்கு வாயாக ஆரோனை தாரேன்னு சொல்லி அங்கே மோசையும் ஆரோனும் அவனுடைய சகோதரன் 3 வயசு தான் கூட, 2 பேரையும் சேர்த்து அவனையும் சேர்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு मूसा ने परमेश्वर से कहा, मैं तो बराबर बात करने वाला नहीं, मैं धुंधला बोलूंगा. तब परमेश्वर ने कहा, तेरा जो भाई है तेरे से 3 उम्र का बड़ा है, वो आरून तुम्हारे लिए मुंह बनेगा, तुम दोनों जा फिर उनके सामने खड़ा होना. சாக்கு போக்கு சொல்லி தட்ட முடியவில்லை. मूसा कुछ बहाना बोल के दूर नहीं हो सकता. ஏற்றுக்கொள்ள முடியாதவனை ஏற்றுக்கொள்ள வைத்தார். हमें जो कोई इनकार किया, ग्रहण नहीं किया, प्रभु ने ऐसे बनाया. தலைவனுக்கு தகுதியானவனை தகுதிப்படுத்தினார். हमें जो सरदार प्रधान के लिए योग्य नहीं था, प्रभु ने योग्य बनाया. அவரை சார்ந்திருக்கும் போது, क्योंकि जब उन पर निर्भर था, அவரையே அதாவது அவனுடைய எகிப்துடைய சகல சார்த்து நான் கற்றுத்தர ஒரு மேட்டிமா இருக்கும் போதல்ல. क्योंकि जब ऐसे एक घमंड था, मैं तो मिस्र देश का सारी पढ़ाई तो हो चुका. இளவரச அந்த துடிப்பு அவளுக்குள்ள இருக்குது. मैं उनके अंदर ऐसे था, उनका खून में मैं तो राजकुमार हूँ. இளவரச துடிப்புல பேசக்கூடாது. राजकुमार के अनुभव में बात नहीं करना. அவருடைய சிங்காசன துடிப்புல இருக்க கூடாது. मैं जैसे सिंहासन में रखने वाला अनुभव में बात नहीं करना. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், எங்களுடைய தகுதி इसलिए प्रेरित पौलुस ने कहा, हमारा योग्यता परमेश्वर की ओर से मिलता है. எங்களுடைய தகுதி எங்களால் உண்டாகல. 2 கொரிந்தியர் 3:5 வாசிக்கிறோம். 2 கொரிந்திयो 3 अध्याय 5 वचन. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. ये नहीं कि हम अपने आप से इस योग्य है कि अपनी ओर से किसी बात का विचार कर सके, पर हमारी योग्यता परमेश्वर की ओर से है. Our sufficiency from God. அவர்தான் என்னுடைய தகுதி. हमारी योग्यता परमेश्वर की ओर से है. இவர் முதல்ல 40 வயசுல நான் ரெடி தகுதி ஆயிட்டேன்னு சொன்னார். ये मूसा अपने 40 उम्र में सोचा कि मैं तो योग्य हूँ. இவன் என்ன நினைச்சான், என்னுடைய தையினால தான் இந்த ரட்சிப்பை தருவார், இவங்களுக்கு நான் தலைவன் என்று இவன் சொல்லி. मूसा ने सोचा था मेरे ओर से इतने बड़े उतार इन लोगों को मिलेगा, मैं सरदार बनूंगा. 7:25 அப்படிதான் வாசிக்கிறோம். प्रेरित 7:25 அப்போஸ்தலர் 7:25 தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார் என்று அவன் நினைத்ததான் அவர்களோ அதை அறியவில்லை. उसने सोचा कि उसके भाई समझेंगे कि परमेश्वर उसके हाथों से उनका उद्धार करेगा, परंतु उन्होंने न समझा. பாருங்க, அவரை சார்ந்து கொள்ளும்போது जब परमेश्वर पर निर्भरता करता, உங்களை
தகுதிப்படுத்துகிறார். तुम्हें योग्य बनाता, இங்க கவனிங்க, கிருபையை கொடுத்து अनुग्रह देता, அதிகாரத்தை கொடுத்து अधिकार देता। வல்லமையினால் செய்யக்கூடிய அவருடைய வல்லமையினால நிரப்பி ऐसे वो अपने सामर्थ से भरपूर करके। இங்க கவனிங்க, மோசைக்கு விரோதமாக எத்தனை பேர் இது எழுந்து வந்தாலும் और मूसा के विरोध से कितने लोग उठ के खड़ा था। அல்லேலூயா, हालेलुया। கடல் விலகும், समुद्र भागेगा, பூமியே ரெண்டாக பிளக்கும், जगत दो भाग हो जाएगा, हालेलुया। भूमि दो भाग हो जाएगा, கற்பாறையிலிருந்து நீர் வரும், चट्टान से पानी आएगा, மன்னா பெய்ஞ்சுது, தூதருடைய அப்பம், जो परिस्तों को रोटी मन्ना बरसाया, இறைச்சி காடையை போட்டார். आमीन, मांस खिलाया। அல்லேலூயா. அத்தனை லட்சம் ஜனங்களையும் மோசே மனாந்தரத்துக்குள்ளே சபைக்குள் இருந்த மோசே என்று அப்போஸ்தலர்கள் அதே 7:38 வாசிக்கிறோம். आमीन। प्रेरितों का काम 7वां अध्याय 38 वचन कहता है, ये वही है। சீனாய் மலையில் தன்னுடைய பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவன் இவனே. ये वही है जिसने जंगल में कलीसियाओं के बीच उस स्वर्गदूत के साथ सीनाई पहाड़ पर उससे बातें की और हमारे बाप दादाओं के साथ था, उसी को जीवित वचन मिले कि हम तक पहुंचाए। கர்த்தரை சார்ந்திருக்கிற அனுபவம், प्रभु पर निर्भरता रखने वाला। குழந்தையா இருந்தான், बालक के जैसे மோசே கூட குழந்தையா இருந்தார். मूसा भी पहले बालक के जैसे। ராஜ அரண்மனையில் இருக்கும்போது எல்லா வசதியும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அவருக்கு. वे जो महल में था उनका सब कुछ मिला। ஒரு வா என்றால் வருவான், ஒரு போய் என்றால் போவான். मूसा एक को बुलाएगा तो आएगा, एक को जा बोलेगा तो जाएगा, அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. क्योंकि उनका सब फैसिलिटीज। அப்ப அவரை சார்ந்திருக்க தேவையில்லை. उस अनुभव में मूसा प्रभु पर निर्भरता क्या है। அவரை சார்ந்திருக்க அனுபவத்துக்குள்ளே மோசே தள்ளப்பட்டார். अभी मूसा को परमेश्वर ने ऐसे दबाया परमेश्वर पर निर्भरता रखने के। எல்லாம் ஆண்டவர் அப்படித்தான் உருவாக்கினார். मुझे भी प्रभु ऐसे ही அவரையே बनाया। 100 சார்ந்திருக்கணும், 100% उस पर निर्भरता रखना, அவரையே சார்ந்திருக்கணும். 100% उस पर निर्भर। அவரையே சார்ந்திருக்கும் போதுதான் जब उन पर निर्भरता रखता, அல்லேலூயா, हालेलुया, அவருடைய தேவனிடத்திலிருந்து வாக்கியங்களை பெற்று ஜனத்திற்கு கொடுக்க முடியும். वो परमेश्वर से वचन को पाकर लोगों को दे सकता। மோசே தேவனுடைய வாக்கியங்களை பெற்றவன், मूसा परमेश्वर से वचन ஜனத்திற்கு पाए, வாக்கியத்தை பெற்று கொடுத்தவன். लोगों के लिए वचन पाके दिया। பேசுவது நீங்கள் அல்ல, ஆவியானவர்களோடு பேசுவார். जो बात करता है तुम नहीं, पवित्र आत्मा तुमसे बात करे। நேர் வழியாக நடத்தி இருக்கிறார். सीधे मार्ग में अगुवाई இந்த की। மோசையை इस मूसा को ஏற்றுக்கொள்ள மறுதலித்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். जो ग्रहण नहीं किया, इनकार किया, अभी वो लोग ग्रहण करता है। அதனாலதான் இங்க கவனிங்க, மோசே எல்லாருடைய கல்லறையும் நாட்கள் இருக்குது, ஆனால் மோசேவுடைய கல்லறை நாள் வரை கிடையாது. इसलिए आज हम कई पवित्र दासों के कब्रिस्तान को देख सकते हैं, लेकिन मूसा का कब्रिस्तान மோசே இல்லாம நாங்க போக மாட்டாங்கிறான். नहीं। क्योंकि ये लोग कहता था मूसा हमारे आगे जाना नहीं तो हम नहीं 40 जाएंगे। நாள் மலையில உவாசி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. वो मूसा 40 दिन पहाड़ पर उपवास के साथ அந்த பிரமாணத்தை வாங்கி போயிருக்காரு. परमेश्वर से व्यवस्था पाने गया, தாமதமாயிட்டு டிலே ஆயிட்டு. वो आने देर लगा। அது இல்லாம எங்களுக்கு முன்னால நான் போக ये மாட்டேங்கிறான். लोग कहने लगा मूसा बिना हम आगे नहीं जाएंगे। மோசே இங்க அதனாலதான் அங்க மோசே இல்லாம, மோசே போல இஸ்ரவேல்ல பெரிய தீர்க்கதரிசி அவனுக்கு முன்னாலையும் இல்லை பின்னாலையும் கிடையாது. आमीन। इसलिए वचन कहता मूसा के जैसे वो इजरायलियों के बीच में वो बड़ा इतने बड़े पोषक था, उनके आगे भी नहीं था पीछे भी नहीं। அவர்தான் மோசே மரித்தார். मूसा मरा। யார் இந்த சாத்தா பிசாசு தர்க்கம் பண்றான். शैतान ने मूसा के शव के बारे में बात किया। அவன் சரீரத்தை उनके शव के बारे அவன் கொண்டு போகும்போது वो ले जाते समय அங்கே யாரு மிகாவேல் தூதன், वो फरिश्ते मिखाइल, தேவனுடைய யுத்த புருஷன், परमेश्वर का युद्ध के लिए रखा हुआ, கர்த்தருனை கடிந்து கொள்வார் என்று उन्होंने शैतान से कहा परमेश्वर यहोवा तुझे डांटे। அவன் கொண்டு அடக்கம் பண்ணான். वो जाके யூதா புத்தகம் 9 வசனத்துல मिट्टी किया। வாசிக்கிறோம். यहूदा 9वां वचन। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की யூதா புத்தகம் 9வது வசனத்திலே இதை வாசிக்கிறோம். यहूदा 9वां। பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடைய தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாக குற்றப்படுத்த தெரியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். परंतु प्रधान स्वर्गदूत मिखाइल ने जब शैतान से मूसा के शव के विषय में बात किया तो उसका बुरा भला कह के दोष लगाने का साहस न किया, पर यह कहा प्रभु तुझे डांटे। அதானதான் உபாம புத்தகத்திலே 34:6 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 34वां अध्याय 6वां वचन। அங்கே 5வது வசனத்தில் வாசித்தா 5वां वचन। அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமாகிய இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான்.
34:5 तब यहोवा के कहने के अनुसार उसका दास मूसा वही मोवाब के देश में मर गया அவர் அவனை மோவாப் தேசத்துள்ள பெத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவன் அவனுடைய பிரேத குழியை அறியான். और उसने उसे मोवाब के देश में बेतबोर के सामने एक तराई में मिट्टी दी और आज के दिन तक कोई नहीं जानता कि उसकी कब्र कहाँ है. பாருங்க, மோசே குறித்து அந்த ஜனங்களுக்கு இங்க கவனிங்க, மோசே தான் அங்க மோசே மூலமாக தான் தேவன் வெளிப்பட்டாருங்க. मूसा के द्वारा ही उन लोगों के बीच में परमेश्वर प्रकट हुआ. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தலைவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்தான் தலைவன். आमीन. जो सरदार करके इनकार नहीं किया, अभी वो मूसा ही सरदार. மோசே இல்லாம போக முடியாது. मूसा बिना नहीं जा सकता है, அவர்கள் மோசே மூலமாக தேவனுடைய வாக்கியங்களை பெற்றார்கள். क्योंकि मूसा के द्वारा वो लोग परमेश्वर को व्यवस्था அதனால को அங்கே पाए. இயேசுவோடு கூட வாக்குவாதம் பண்ணினார்கள். इसलिए यीशु के साथ वो लोग वाद வேதபாரகர்கள் பரிசேயர்கள் மோசே அவர்கள் கொண்டு வர்றார்கள். हमें फरीसियों सदुसियों मूसा के बारे में यीशु से वाद किया. மோசேயுடைய பிரமாணங்களை சொல்லப்பட்டிருக்கேன்னு பேசுறாங்க. वो लोग ऐसे वाद किया, मूसा की व्यवस्था में ऐसे लिखा है. இயேசுவிடத்துல குற்றப்படுத்தினாங்க. यीशु को ऐसे दोष அப்ப लगाया. ஏற்றுக்கொள்ளாத மோசேயை ஏற்றுக்கொள்ள ஒரு தலைவனாக தேவன் ஏற்படுத்திட்டார். जो इनकार किया उस मूसा को भी ग्रहण करने वाला एक प्रधान बना दिया. அது எப்போ? वो कभी அவரை சார்ந்து கொள்ளும்போது, मूसा उन पर निर्भरता रखा, தேவனையே சார்ந்து கொண்டார். केवल यहोवा पर निर्भरता. அதனாலதான் மோசேயை குறித்து சொல்லும்போது, மோசே அந்த 7வது வசனம், மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான், அவன் கண்கள் இருடையும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. जब मूसा मरा था तब वो अपनी मृत्यु के समय 120 वर्ष का था, परंतु न तो उसकी आंखें धुंधली पड़ी और न उसका पौरुष अटा था. அவருடைய மகிமை முன்ன போகாம நான் போக மாட்டேன்னார் மோசே. लोग कहते थे, मूसा ने कहा परमेश्वर से, यदि आपका तेजस्वी मेरे सामने நீ आगे முன்ன नहीं जाएगा போகாம நான் போக மாட்டேன். आप मेरे आगे नहीं जाएगा तो मैं My नहीं जाऊंगा. presence shall go with you. I will give you rest. என் आपका சமூகம் உனக்குமாக சொல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். आपका सम्मुख मेरे सम्मुख तेरे आगे आगे जाएगा, मैं तुम्हें विश्राम दूंगा. அப்ப அவரை சார்ந்தே தான் போகிறார். मूसा पूरा उस पर निर्भरता रख के गया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆகவே தான் மோசே போல ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்கிறது. आमीन. इसलिए मूसा के समान एक पवित्रता नहीं है. மோசே ஒரு பெரிய ஒரு தலைவன், லீடர். मूसा एक बड़ा सरदार है. அத்தனை லட்சம் ஜனங்களை நடத்தக்கூடிய தகுதியான ஒரு தலைவன். उतने सारे लोगों का अगुवा करने वाला एक योग्य अगुवा. அவ்வளவு பேரை நடத்தின சாதாரணமா? इतने सारे लोगों का अगुवा करना आसान बात है. வனாந்தரத்திலே நடந்த जंगल में अगुवाई करना மோசே, मूसा. சபைக்குள் இருந்த மோசே कलीसिया मंडली पर था मूसा. 40 வருஷம் 40 वर्ष ஜனத்தை நடத்தின ஒரு लोगों தலைவன். को अगुवा किया हुआ अगुवा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அவரை சார்ந்திருக்கக்கூடிய அனுபவம் மோசேக்குள்ள வந்துச்சு. मूसा का वैसे प्रभु पर निर्भरता आ गया. அவரை சார்ந்திருக்க அனுபவம் வரும்போது, आमीन. जब उनका निर्भरता उन पर आता था, இல்லையா, மோசேயோட முகம் அவ்வளவு பிரகாசித்தது. मूसा का चेहरा उतना तेजस्वी. ஹல்லேலூயா. हालेलुया. அவரை சார்ந்திருந்த ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. जो उन पर निर्भरता था, उस स्टीफन उसके चेहरा प्रकाशमान था. ஆனால் அதை பார்க்கலாம் उससे बढ़कर உங்களுடைய முகம், तुम्हारा चेहरा, ஆவிக்குரிய ஊழியம் आत्मिक सेवा அதிக மகிமையுள்ளதா இருக்கு. अधिक तेजोमय, மோஸ்ட் எக்ஸலன்ட் எக்ஸீடிங் க்ளோரி. अधिक तेजोमय से, மோஸ்ட் எக்ஸீடிங் அதிக மகிமையுள்ளதா இருக்கு. अधिक तेजोमय இங்க से. பாருங்க, இந்த ஆவிக்குரிய ஊழியம் தான் புதிய ஏற்பாட்டு காலத்துல. इस आत्मिक सेवा ही नहीं அவரே சார்ந்து வாழ்வதற்கு उन पर निर्भरता करने நமக்கு के लिए பரிசுத்த ஆவியை தந்துட்டாரு, हमें पवित्र आत्मा को दे दिया, ஊற்றிட்டாரு. उड़ेल दिया. நாம் அவரே சார்ந்து हम उस पर निर्भरता, ஆவியானவரோடு கூட आत्मा के நீங்கள் साथ எப்பொழுதும் உறவாட तुम வேண்டும். सर्वदा संगति உன்னோடு கூட करना, எப்போது அவரை சார்ந்தே இருக்க முடியும். सर्वदा तो उनसे संगति தேவன் करना. எங்க இருக்கிறார்? परमेश्वर कहाँ है? தேவனை ஒருவன் ஒரு காலம் கண்டதில்லை. परमेश्वर को किसी ने कभी नहीं இதால் देखा. மனிதருக்கு ஒரு ஏகமான இயேசு வெளிப்படுத்தினார். केवल उनके एकलौते पुत्र यीशु ने प्रकट किया. இங்க ஆனால் परंतु இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல इस नए இங்க नियम கவனிங்க, அவர் உங்களுக்கு தந்துட்டார். वो तुम्हारे लिए अपने आत्मा को दे दिया. தேவன் ஆவியா இருக்கிறார். परमेश्वर आत्मा है. God is spirit. परमेश्वर आत्मा. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ நீங்க ஆவிக்குரிய ஊழியமை மகிமையுள்ள ஊழியத்தை அதிக மகிமையுள்ளதை செய்ய முடியும். अभी तुम अधिक तेजोमय आत्मिक सेवा कर सकते மோசேயோட ஊழியத்தை பார்க்கலும் அதிக மகிமையுள்ள ஊழியத்தை செய்ய முடியும். मूसा के उस सेवा से बढ़कर अधिक तेजोमय सेवा. அதனால ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்கிறது. इसलिए आत्मिक सेवकाएं अधिक तेजोमय. மோஸ்ட் எக்ஸீடிங் க்ளோரி என்று 2 கொரிந்தியர் 3ல வாசிக்கிறோம்.
வாசிக்கிறோம். दूसरा कोरिन्थियों तीसरा படிக்க நேரம் இல்லை. அல்லேலூயா. समय नहीं. அப்போ ஆவிக்குரிய ஊழியம் அதிக மகிமையுள்ளதா இருக்கு. आत्मिक सेवकाई अधिक तेजस्वी. அவரை சார்ந்தே இருக்கணும். हमारा निर्भरता उन पर, அவரை சார்ந்திருப்போம். उन पर निर्भरता, எப்பொழுதும் அவரை சார்ந்திருக்கும் போது सर्वदा उन पर निर्भरता, எப்போதும் வேத வாசிப்பு, सर्वदा வேத வசனம் ஆவியாயும் ஜீவனுமா இருக்கும். आमीन. ये वचन आत्मा और जीवन. ஆவியானவர் உன்னை லீட் பண்ணுவார். पवित्र आत्मा तुझे अगुवाई करेगा. சுய புத்தியில சாயக்கூடாது. तो अपने स्वयं पर सहारा नहीं ஏற்கனவே लेना, நமக்குள்ள ஒரு சுயம் இருக்குங்க. क्योंकि पहले हमारे अंदर एक அதனால स्वयं. இயேசு சொன்னார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னை தான் வெறுத்து அனுதினமும் சிலுவை சுமந்து வர வேண்டும். इसलिए इसने कहा यदि कोई मेरे पीछे आना चाहता तो अपने आप को इनकार தன்னை करके, தான் வெறுத்து தனக்குள்ள ஒரு சுயம் இருக்கிறது. अपने आप इनकार करना, क्योंकि हमारे अंदर एक स्वयं है. அவதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். इसलिए प्रेरित पौलुस कहता है, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல प्रेरित 7वां 21, 22, 23 வசனங்களை வாசித்தால் 21, 22 और 23 நன்மை वचन செய்கிறவருடைய ஆனால் எனக்கு செய்ய முடியலங்கிறார். कोरिन्थियों. தீமைங்கிற பிரமாணம் இருக்கிறது. आमेन. वो ரோமர் 7ஆம் அதிகாரத்துல. रोमियो 7वां अध्याय में. ஹல்லேலூயா. हालेलुया. அதாவது இந்த 23ல சொல்கிறாரு, 23 वचन में இந்த कहता है, பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் ஏன் அவயங்கள் இருக்க காண்கிறேன். परंतु मुझे अपने अंगों में दूसरे प्रकार की व्यवस्था दिखाई पड़ती है தேவனுடைய जो பிரமாணம், मेरी बुद्धि की व्यवस्था से இந்த लड़ती தேவ है. பிரமாணத்துக்கு சார்ந்து ஜீவிக்கிறதற்கு நமக்கு ஆசைதான். हम ये मसीह का व्यवस्था पर निर्भरता रख के जीने के लिए हम लालच ஆனா करता, நமக்குள்ள ஒண்ணு இருக்கிறது, அதை கண்டுகொள்ளணும், காண்கிறோம். लेकिन हमारे अंग में एक दूसरे இந்த व्यवस्था, பிரமாணத்துக்கு விரோதமாக வேறொரு பிரமாணம் அவயத்தில் இருக்கிற காண்கிறேங்கிறார். ये व्यवस्था के विरोध से एक दूसरे प्रकार की व्यवस्था அது என்னை- मेरे अंग में அது लड़ என்னை रहा, சிறைப்படுத்துகிறது. वो मुझे बंधन में डालता है. ஓ, நான் நிர்பந்தமான மனுஷன், யார் என்னை விடுதலையாக்குவான் பவுல் கதறார். इसलिए प्रेरित पौलुस ऐसे रो रहा, मैं कैसे अबाहा मनुष्य हूँ, मुझे कौन छुड़ाए. ரோரானை காப்பராக தடபராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இப்படி அப்போ இங்கே கவனிக்க வேண்டும். அப்போ இங்கே அவரை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். हमारा निर्भरता उन पर रखना, அங்கே சுயம் ஒன்று இருக்கிறது. स्वयं है. எப்போது விளங்கிக் கொள்ளணும், ये हम இந்த हमेशा பிரமாணத்துக்கு வேறொரு பிரமாணம் உன் அவயத்திலே இருக்குது. इस व्यवस्था के विरोध से एक दूसरे व्यवस्था हमारे அவன் अंग में, அவன் எதிராளி. वो हमारा बहिनी. அவரை சார்ந்து வசனத்தோட ஜீவனுள்ள வார்த்தையோடு ஆவியோடு ஜீவிக்கிறதற்கு அவன் விரோதி. हम वो जीवित वचन के साथ निर्भरता रखे जीवन बिताने के लिए वो हमारा बहिनी, அவன் பகைஞன். वो बहिनी है, विरोधी है. அவன் யாரு? ஆதி பகைஞன் யாரு? ஆதாமுக்குள்ள வந்தவன். वो शुरुआत के बहिनी है, वो कौन है? वो आदम के முந்தின अंदर आया. மனுஷன் மண்ணானவன். पहले मनुष्य मिट्टी का, நமக்கு நமக்குள்ள ஆதாமுடைய சுபாவம் இருக்கிறது. हमारे अंदर वो आदम की स्वभाव है. ஆகவே இதற்கு எதிராக இந்த மாம்சத்துல இருக்கிறது. आमीन. ये व्यवस्था के विरोध से हमारे ये शरीर में वो दूसरी அப்படிப்பட்ட व्यवस्था, வேளையில் தான் மாம்சத்துக்குரியவர்களாக மாறிடக்கூடாது. उसी समय हम शारीरिक लोग நாம் नहीं बनना. ஆவிக்குரியவர்களாக என்று எண்ணி உங்களுக்கு இடத்துல பேசுகிறேன். आमीन. तुम आत्मिक लोग करके मैं गिन के तुमसे बातें அப்படிப்பட்ட करता हूं. வேளையில वैसे समय में நாம் ஆவிக்குரியவர்களாக வர வேண்டும். हम आत्मिक लोग बनना. இந்த இந்த மாம்சத்துடைய சுயத்துல சாஞ்சிடக்கூடாது. आमीन. हम ये शारीरिक क्रिया में स्वयं में निर्भरता नहीं அதை रखना. சரியா கண்டுபிடிச்சுக்கிறணும். पहले हम ठीक இதை पहचान, கண்டுபிடிச்சிட்டா அதுதான் லீடருங்க. जो कोई उसको पहचानता हो ये लीडर है. அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இருக்கும். वो आत्मिक जीवन में बढ़ोतरी होता है. இந்த பிரமாணத்துவமாக வேறொரு பிரமாணம் இருக்கிறது, உபதேசபூர்வமாக. ये व्यवस्था के, ये उपदेश के विरोध से एक दूसरी அப்போஸ்தலன் व्यवस्था பவுல் கண்டு கொண்டார். प्रेरित पौलुस पहचाना. ஆகவேதான் அவரை சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஜீவியம் பவுல்கிட்ட இருந்தது. इसलिए प्रेरित पौलुस उस यहोवा पर निर्भरता रखे, அவரையே சார்ந்து ஜீவிக்கிறாருங்க. केवल उस पर निर्भरता रखा. ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி போறார். पौलुस उनका नमूना है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு காப்பி, அது இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவடலும் அச்சடையாளங்களுக்குள்ள போய் கொண்டிருக்கிறார். प्रेरित पौलुस प्रभु यीशु मसीह के एक नकल के जैसे वर्णन है. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? कारण क्या? சொந்த ஜனத்திட்ட அவர் ஊழியத்தை அவர் செய்யறதுக்கு தேவன் வைக்கல. आमीन. प्रेरित पौलुस अपने लोगों के बीच में सेवा नहीं किया. எபிரேயன், ओ इब्राहिम, இஸ்ரவேலன், इज़राइल, பெஞ்சமின் கோத்திரத்துடையவன், बेन्यामीन का गोत्र है. நியாயப்பிரமாணத்துக்கு குற்றம் சாட்டப்படாதவன், वो दोष नहीं था उन पर, எல்லாம் व्यवस्था के अनुसार விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன். खतना किया वो व्यक्ति है, அதுல மேன்மை பாராட்டி இருப்பார். उस पर वो இங்க गम. பாருங்க, எருசலேமுக்குள்ள ஒளிஞ்சா அப்படி மேன்மை பாராட்டி இருப்பார்.
यदि वो यरूशलेम में सेवा किया तो ऐसे गमन कर सकता। புறஜாதிகளுக்கு தூக்கி போடுறாரு பாருங்க. अन्य जातियों को எங்க बीच में தூக்கி डाला। போட்டார்? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனா. कहाँ डाला? अन्य जातियों को बीच में। பேதுரு புறஜாதியை கொண்டு எருசலேமுக்குள்ள போட்டார். और पतरस को ले आकर वो यरूशलेम में यहूदी लोगों को बीच में डाला। விருத்தசனம் பண்ணப்பட்டவனை தூக்கி அங்க தூக்கி அடிச்சாரு. जो खतना किए हो को उठा के अन्य लोग को बीच में डाला। விருத்தசனம் பண்ணப்படாதவனை தூக்கி எருசலேமுக்குள்ள போட்டார். जो खतना नहीं किया उसको उठा के यरूशलेम में डाला। எதற்காக? क्यों? அவரே சார்ந்து வாழணும். उन पर निर्भरता रखना। இங்க கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்துல அதான் பாக்கியம். मसीह का जीवी அப்பதான் அவன் சுயத்தை வெறுப்பான். तब वो स्वयं को इनकार அல்லது எனக்கு தெரியும், नहीं तो वो बोलेगा मुझे सब मालूम है, எனக்கு நான் பிரமாணத்தை தெரிஞ்சவன். मैं तो व्यवस्था जाना। அப்ப இங்க கவனிக்க வேண்டும், सुनिए தேவன் எவ்வளவு ஞானம் உள்ள தேவனாக இருக்கிறார். आमीन। क्या है हमारा परमेश्वर? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக பவுலையும், अन्य जातियों को प्रेरित करके சொந்த पौलुस, ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாக பேதுருவையும் தெரிந்து अपने इस्राएलियों के बीच में पतरस को। ஏன் அவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும்? क्यों ऐसे डाला है? उन पर निर्भरता அவருடைய சித்தம் செய்யணும். रखना। उनका इच्छा पूरा करना। அவரை சார்ந்து அவருடைய சித்தம் செய்தாதான் उनका इच्छा उन पर निर्भरता रख के அப்படி करेगा। சித்தம் செய்யறவன் தான் தலைவன். जो कुछ उनका इच्छा पूरा करता है वही அப்போதான் அவன் सब। மூலமாக நடத்த முடியும் ஆவியானவர். तब उनके द्वारा पवित्र आत्मा भी अगुवाई करेगा। இதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் வேதத்தில் தலைவர்களாக. इसलिए जो बुलावट पाया वो लोग शास्त्र में सरदार இதை लोग குறித்து நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. थे। अभी समय नहीं है। யாக்கோபுக்கு 28 ஆதியாகமம் 28 அதிகாரத்துல அங்க யாக்கோபுக்கு இறங்கினார். उत्पत्ति 28 अध्याय में याकूब के लिए यहोवा उतरा। இறங்கி வந்தாரு. उतर के आया। எப்பா உன்னை இந்த பூமியின் தூளை போல உன்னை பெருகப்படுவேன்னு சொல்றாரு. मैंने तुझे इस पृथ्वी के धूल के जैसे बढ़ाऊंगा। இதை நான் செய்யும் அளவு சொன்னதை செய்யும் உன்னை விட்டு விலகலை உன்னது கைவிடலைன்னு சொல்றாரு. जब तक मैं ये वचन को पूरा ना करूं तब तक मैं तुझे ना त्यागूंगा ना छोड़ूंगा। அவன் படுத்த கல்லை எடுத்து நட்டி அதுக்கு எண்ணெய் வார்த்து பெத்தேல் என்று பெயர் வைத்தான். जिस पत्थर को तकिया बनाया तो पत्थर को खड़ा किया, उसका नाम रखा बेथेल। இது வானத்தின் வாசல். उन्होंने कहा ये आकाश का फाटक है। அல்லேலூயா. हालेलुया। பெத் என்றால் வீடு, ஏல் என்றால் தேவன். बेत मतलब घर, एल मतलब எனக்கு முன்பாக தேவன் இருக்கிறார். मेरे आगे परमेश्वर है। வெறுமையா வந்தாங்க. वो ऐसे सुनसान आया, தாயபனுக்கு छूछे கீழ்ப்படிந்தாங்க. हाथ से आया। ஆனா இவனை நடத்தினாரு. प्रभु अगुवाई किया। இதை ஷார்ட்டா சொல்றேன். அவனை நடத்தி கொண்டு போகிறாரு. याकूब को प्रभु अगुवाई कर रहा அவனுடைய था। மாமா வீட்டுல 20 வருஷம் சம்பளத்தை மாத்தி मामा के घर, ससुर के घराने में 20 साल उनका पगार बदल बदल के दिया। 10 முறை சம்பளத்தை மாத்தி 10 बार बदला। 2 பிள்ளைகளுக்காக 12 வருஷம் அவன் அங்க உழைச்சான். 2 लड़कियां के लिए 12 साल कमा இன்னும் परेशान उठाया। 6 வருஷம் ஆட்டு மந்தைகளுக்கு அங்க வேலை செஞ்சான். आमीन। और 6 साल वो भेड़ बकरी के लिए काम किया। 20 வருஷம் சம்பளம் மாத்தப்பட்டு இருக்கு. 20 साल ऐसे वो उधर था, 10 बार पहाड़ को ஆனா बदला। தேவன் அவனை ஆசீர்வதித்து परंतु परमेश्वर का आशीष दिया। எப்பா நீ போ என்று சொன்னார். परमेश्वर ने कहा तो भी जा। 28 அதிகாரத்தில் அவன் சொன்னது என்ன? நான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்து நான் அந்த பொருத்தனை செலுத்துவேன் என்று போறான். याकूब ने क्या कहा था? वापस मैं इस जगह पर आऊंगा, मैं मन्नत को पूरा करूंगा। இவன் போற ஆண்டவர் உன் தேசத்துக்கு திரும்பி போகும் போது अब ये वापस लौट आया। போகும்போது அங்க ஏத்தாப்புல யாரு? லாபான் ஏத்தாப்புல வரான். वापस लौट आता तभी उनका ससुर लाबान आया। மாமாக்கு தெரியாம ஓடி போறான் ராத்திரி. आमीन। वो छिपके मारे भागा था चोरी से। சசூருக்கே விரோதம். அப்படி தெரியாம ஓடி போறான். आमीन। चोरी से भागा। ஆனா இவன் பின்னாலே துரத்தி போய் பிடிக்கும் போதும் கர்த்தர் அவனை எச்சரித்தார். लेकिन ससुर लाबान पीछे आया, तब लाबान को அவனுக்கு நன்மை என்று தீமையை நீ செய்யக்கூடாது. तो याकूब को भलाई करना, बुराई कुछ नहीं करना। அடுத்தது முன்னால யார் இருக்கா? பழைய சத்துரு யாரு? ஏசா இருக்கிறார். फिर उसके बाद उनका जो पुराना बैरिया कौन है? येसा। அவனிடத்துல இருந்து தப்பிச்சிட்டார். उनसे भी प्रभु बचाया। ஓ மை ஃப்ரீ பேட் ஃப்ரீ ஆயிட்டார். अब याकूब ने कहा मैं तो अभी स्वतंत्र। 34 அதிகாரத்துல ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டார். 34 अध्याय में याकूब बहुत स्वतंत्र है। கர்த்தரை சார்ந்து வாழாம यहोवा पर निर्भरता நீ बिना। போகக்கூடிய இடம் பெத்தேலுக்கு போகணும். तो कहाँ जाना? बेतेल में जाना। 34 அதிகாரத்துல கடைசி 3 வசனங்களை வாசித்தா வேற இடத்துல போய் இடத்தை வாங்கி பலிபீடம் கட்டி அங்க பலிபீடம் கட்டிட்டான். 34 अध्याय आखिरी 3 वचन में हम देख सकता है याकूब ने दूसरे जगह खरीदा, वहां वेदी बनाया, वहां प्रभु को दंडवत किया। 33 அதிகாரத்துல கடைசியில இருக்கிறது. आमीन। हालेलुया। उत्पत्ति 33 अध्याय में आखिरी 3 वचन। 34 அதிகாரத்துல என்ன நடந்துச்சு தெரியுமா? और 37 अध्याय में क्या होता? அவனுக்கு ஒரே ஒரு அழகான பிள்ளை தீனா.
आमीन। याकूब के लिए एक ही लड़की था, उसका नाम दीना। 12 பையன்களுக்கு நடுவுல ஒரு ஹீரோயின் இருக்கிறா. आमीन। 12 लड़के எப்படி செல்லமா வளர்த்திருப்பான் இல்லையா? आमीन। एक ही 12 लड़का है, लेकिन लड़की एक ही, कितने उनका वो अच्छे से पाला। அந்நிய தேசத்துல அந்த ஏமோரியுடைய தேசத்துல போய் வாங்க என்ன நடந்தது? பெரிய கலவரமே நடந்தது. वो अन्य देश में वो बहुत बड़ा तीतर पीतर हो गया। அல்லேலூயா. हालेलुया। யாரு? சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்தாங்க. आमीन। दीना के भाई लोग सिमियोन और लेवी दोनों तलवार उठाए। பிரச்சனை நடந்தது அங்க. आमीन। बड़ा பெரிய समस्या, கலகம் நடந்தது. बहुत बड़ा समस्या, लड़ाई। நான் வாசனையை கெடுத்தேன் என்று சொல்லி கதறுகிறார். आमीन। अभी याकूब रोने लगा, मेरे கர்த்தரை சார்ந்தில்லாத இடம் அது. उसी अध्याय याकूब यहोवा पर निर्भरता नहीं रखा। கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறதற்கு இருந்தவன் கர்த்தரை சார்ந்தில்லாது போய்விட்டான். आमीन। यहोवा पर निर्भरता रखना, लेकिन वो यहोवा पर निर्भरता नहीं रखा। ஆதியாகமம் 28ல இறங்கின தேவன் उत्पत्ति 28 में उतर आया हुआ ईश्वर மீண்டும் 35வது அதிகாரத்துல தான் இறங்கி இருக்கார். वापस 35वां अध्याय में उतर आया। அங்க இறங்கினார். ஏன் அங்க இறங்கினார்? क्यों वहां आया? கோ டு பேக் பெத்தேல். वापस तो उठ बेतेल में जा। நீ பெத்தேலுக்கு போ, அங்கே நீ உனக்கு ஆதியில செய்த அந்த தரிசனமான தேவனுக்கு போய் பலிபீடத்தை உண்டாக்கு என்று முதல் வசனத்திலே சொல்றார். आमीन। उत्पत्ति 35वां अध्याय पहला वचन में कहता है, तू अभी उठ बेतेल में जा, जहां तुझे दर्शन दिया वहां जाके वापस वेदी बना। திரும்ப போனா, वापस गया, அங்கே போய் பெத்தேலுக்கு போய் அங்கே 6வது வசனத்துல அங்கே போய் அங்கே பலிபீடம் கட்டி அந்த பலிபீடத்துக்கு ஏல் பெத்தேல் என்று பெயர் விட்டான். आमीन। छठवें वचन में वहां वेदी बनाया, वो वेदी को ऐसे नाम रखा एल बेतेल। முன்னாலையும் ஆண்டவர் பின்னாலையும் ஆண்டவர். अभी मतलब क्या है? आगे भी परमेश्वर, பெத்தேல் पीछे भी வீடு, ஏல் என்றால் தேவன். बेत मतलब घर, एल ஏல் मतलब பெத்தேல். एल बेत एल। என்ன நடந்தது? क्या हुआ? 9வது வசனத்துல வாசித்தா, 9वां वचन। யாக்கோபு 16 வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதிக்கிறார். फिर याकूब के बदनाम ने से आने के पश्चात परमेश्वर ने दूसरे बार उसको दर्शन देकर आशीष दी। இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். और परमेश्वर ने उससे कहा, अब तक तेरा नाम याकूब रहा है, पर आगे को तेरा नाम याकूब न रहेगा, तो इज़राइल कहलाएगा। इस प्रकार उसने उनका नाम इज़राइल இங்க रखा। பாருங்க, ஏசாவுக்கு பயந்து யாப்போக்குங்கிற ஒரு ஆத்தை கடந்து இவர் ராமுழுதும் போராடி ஜெபம் பண்ணார். ये एसाव के डर के मारे एक नदी था, उसका नाम यापोक, वो नदी को पार करा के रात पर प्रार्थना किया। 32:26 வாசிக்கிறோம், நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட மாட்டேங்கிறார். आमीन। 35-26 में लिखा है, यदि तू मुझे आशीष देगा तो मैं तुझे नहीं जाने दूंगा। அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏப்பா உன் பேர் நீ யாக்கோப் இல்ல, உன் பேரு யாக்கோப் என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். நீ தேவனோட மனசோடு போராடி மேற்கொண்டாய். तब परमेश्वर ने कहा, तेरा नाम अभी याकूब नहीं है, तेरा नाम इज़राइल, क्योंकि तो परमेश्वर से और मनुष्य से भी युद्ध करके प्रबल हुआ। இங்க கவனிங்க, மாம்சத்துல போராடி இருக்கான். ये मान से, शरीर से युद्ध किया। தொட சந்து சுளுக்கி நொண்டி நொண்டி போறான். ये याकूब का युद्ध करके जांग का हड्डी ऐसे ये हो गया। क्या हुआ? குந்தி குந்தி போகக்கூடிய அனுபவங்க. वैसे लंगड़ा करके वो चलने இங்க लगा। கவனிங்க, सुनिए, மாம்சத்துல முதல்ல நீ சரியானபடி அவர் சொன்ன அனுபவத்துக்கு கடந்து செல்ல வேண்டும். சவரை சார்ந்து आमीन। इसलिए ये नए साल में हम भी जैसे अनुभव हमको सिखाता उसी अनुभव में पार சில பேர் சூழ்நிலைகளுக்கு அவரை சார்ந்துக்கிறவாங்க, முழுமையாக அவரை சார்ந்து கொள்ள மாட்டார்கள். और कई लोग परिस्थिति के अनुसार उन पर निर्भरता रखेंगे, पूरी रीति से ஓ மாமா சத்ருவா வந்தாரு, யாரு? लाबान। லாபான். அதை தாண்டியாச்சு. अभी जो शत्रु पहले आया लाबान, वो अभी पार करा दिया। அடுத்தது எதிராக இருக்கிற ஏசாவை தாண்டி फिर जो बैरी एसाव। அப்படிப்பட்ட சார்ந்து சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சில பேர் சார்ந்திருப்பாங்க. वैसे कई लोग जैसे समस्या आता है परिस्थिति के अनुसार निर्भरता करें, அவரை முற்றிலுமாக நீ சார்ந்து கொள்ள வேண்டும். तो पूरी रीति से उस पर निर्भरता। இவன் சார்ந்து கொள்ளல, ये ऐसे निर्भरता नहीं। அங்கே பேர் இஸ்ரவேல் மாத்திட்டாரு. वहाँ याकूब का नाम ஆனா इज़राइल है, இறங்கி அவனுக்கு நாமத்தை தரித்து விட்டார். लेकिन यहाँ अभी उतर के उनका नाम रखा। அவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவனாக போறான் वो இஸ்ரவேல். नाम पाया इज़राइल करके। இஸ்ரவேல்னா பேர் என்ன? इज़राइल मतलब क्या नाम है? लड़ने वाला। விடாமுயற்சியோட இருக்கிறவன், आमीन। वो போராடுகிறவன், लड़ने वाला, युद्ध करने वाला, அதாவது வெற்றி அதாவது தேவன் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லக்கூடியவர். परमेश्वर प्रभुता करने वाला। இங்க பாருங்க, இப்பதான் இவன் பேர் என்ன? இஸ்ரேல். அந்த பேரை தான் இஸ்ரேல் நாட்டுக்கு வச்சிருக்கு. उसी याकूब का रखा वो इज़राइल का नाम, अब इज़राइल देश को रखा। ஸ்ட்ரகிள், எதிர்த்து போராடுகிறவன்.
ओ इसराइल मतलब क्या, लड़ने वाला। அந்த முத்திரை அவனுக்கு போட்டு அவனுக்கு வச்சார். वैसे याकूब पर वो चिन्ह लगा कर भेजा। அங்கதான் மறுபடி எங்க 28வது அதிகாரத்துல இறங்கினவரும் மறுபடியும் இங்க தான் இறங்கியிருக்கார். 28वें अध्याय में उतरा यहोवा, अभी वापस ये 35वें अध्याय में उतर के आशीष दिया। ஆசீர்வதித்து மறுபடியும் எழுந்தருளி போனார் என்று வசனம் சொல்லுது. वे उनको आशीष दिया, दर्शन देकर वापस प्रभु चढ़ गया करके அவரை वचन है। சார்ந்து இருக்கிறவர் தான் தாசன். इसलिए जो कि उन पर निर्भरता रखता होगी प्रभु का அதனால दास। யாக்கோபை தாசன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए याकूब को भी कहता है என் ये தாசனாகிய யாக்கோபு, मेरे दास याकूब, என் தாசனாகிய யோபு, मेरे दास अयूब, என் தாசனாகிய தானியேல், मेरे दास दानियेल, என் தாசனாகிய மோசே. मेरे दास मूसा। எங்க தாசனா யாரு? दास मतलब कौन है? யாரு? पूरी से निर्भरता रख। என் ஆண்டவராகிய இயேசு அவர் தாசன். मेरे प्रभु यीशु भी पिता परमेश्वर के लिए दास है। அல்லேலூயா. हालेलुया। அந்த தாசர்கள் மேல ஆவியை வைக்கிறார், ஊற்றுவார். वो अपने दासों के ऊपर अपने आत्मा उडेलता। நீங்கள் மத்தேயு 12ஆம் அதிகாரத்தை வாசித்து முடிக்க போறோம். मत्ती 12वां अध्याय, மத்தேயு 12ஆம் அதிகாரம் मत्ती 12वां अध्याय 17-18 வசனத்தில் வாசித்தால் 17 और 18 वचन। ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமா இருக்கிற நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப்படுவேன், அவர் புறஜாதிக்கு நியாயத்தை அறிவிப்பார். ताकि जो वचन यशायाह भविष्यद्वक्ता के द्वारा कहा गया था वो पूरा हो। देखो ये मेरा सेवक है जिसे मैंने चुना है, मेरा प्रिय जिससे मेरा मन प्रसन्न है, मैं अपना आत्मा उस पर डालूंगा। அவரை சார்ந்து கொண்டு வாழ்கிறவன் தான் தாசன், அவரையே பிரியப்படுத்துகிறவன் தான் தாசன். आमीन। जो कि उनका प्रिय करता, जो कि उनका निर्भरता करता वही दास அவர் है। மேலதான் ஏதா அவருடைய ஆவியை அமர பண்ணுகிறார், ஆவியை ஊற்றுவார். उन दास पर वो अपने आत्मा भी இந்த उडेलता। வருஷத்துல நமக்கு பேசப்பட்ட வார்த்தையில என் ஆவியை ஊற்றுவேன். आमीन। वो मैं उन पर अपने आत्मा उडेल। ये साल में हमें भी ऐसे वचन दिया, मैं अपने அவரை आत्मा उडेल। சார்ந்து இருக்கிறவர்கள் மேல ஆவியை ஊற்றுவாருங்க. जो कि उस पर निर्भरता, उन पर प्रभु सच में அவரையே आत्मा उडेल। பிரியப்படுத்துறவன் தான் தாசன். जो कि उनको प्रिय करता वही दास है। அவனை கர்த்தர் புறஜாதிகளுக்கு பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். और उनको प्रभु अन्य जातियों के बीच में उपयोग करता है। இயேசு புறஜாதிகளுக்கு பயன்படுத்த. यीशु अन्य जातियों के लिए उपयोग हुआ। அல்லேலூயா. हालेलुया। அங்க புறஜாதிக்கு தரிசனமா மாற்றிட்டார். वो अन्य जातियों का दर्शन बन गया। ஆவியை ஊற்றி புறஜாதிகளுக்கு தரிசனம். आत्मा उंडेल कर अन्य जातियों का दर्शन। அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல हमारे आत्मिक जीवन அவரை பிரியப்படுத்துவதற்கு, उन पर निर्भरता, அவரையே சார்ந்து வாழும்போது उनको प्रिय करेगा। மனுஷரையா தேவனையா யாரை பிரியப்படுத்தி போதிக்கிறீர்கள்? क्या तुम मनुष्य या परमेश्वर किसको மனுஷரை प्रसन्न? பிரியப்படுத்துற கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல என்று கலாத்தியர் 1:10 சொல்லிட்டார். गलातिय 1:10 में लिखा, जब मैं मनुष्य को प्रसन्न करेगा तो मैं मसीह का दास नहीं हूँ। அப்ப அவர் மேல ஆவியை ஊற்றுவார். आमीन। जो उन पर निर्भरता, उन पर आत्मा उंडेलेगा। அவரை பிரியப்படுத்தணும். उनको हम அவரே சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு केवल उन पर निर्भरता, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுகிறது. ऊपर से आत्मा उडेलता। மோசேக்கு கொடுத்தது போல मूसा का आत्मा அதிகமான கிருபை अधिक अनुग्रह। வேதத்தில் அப்போஸ்தலன் பவுலுக்கு, और प्रेरित पौलुस கர்த்தரா இயேசுக்கு அளவில்லாத प्रभु ஆவி यीशु ஊற்றினார். मसीह को नाप नाप के இப்ப नहीं, தேவனுடைய தாசர்களுக்கு सारे परमेश्वर के அந்த दास உன்னதத்தின் ஆவியினால் நிரப்புகிறார். ऊपर से आत्मा से भरपूर அவர்கள் किया। சுய புத்தியில சாயாதபடி वो लोग अपने सहारा नहीं लिया, நேர் வழியாக கர்த்தர் நடத்துகிறார். सीधे मार्ग में प्रभु अगुवाई किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। கர்த்தர் உங்களை செவ்வையான பாதையில் நடத்துவார். प्रभु तुम्हें सीधे मार्ग में अगुवाई தேவ करे। சமூகத்தில் நாம் हम ஜெபிப்போம். अभी प्रभु के सम्मुख में प्रार्थना करें। பேசின வார்த்தையை ஒப்பு கொடுத்தவாறு. Thank you Lord, thank you Jesus. தாரே தாரே मिलके करो सारे तारे यीशु की जोगे प्यार मुझे, यीशु की जोगे प्यार मुझे. आइए प्रार्थना कीजिए, जबिपोम जो बन गए.